நாங்கள் எல்லாம் வந்து இந்திய சினிமாலாம் தங்கி இருக்கிறோம். மற்றாக்கள் பரவாயில்ல, எனக்கு அவங்க கொஞ்சம் சில இடத்துல அந்த இப்படியான படங்களை ஓட விட மாட்டாங்க. சொல்லு வேண்டது ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்குமே நெஞ்சொரு பாரமாகவே இருந்துச்சு. தற்போது திசை மாறி போய் கொண்டிருக்கிறங்கிற சமூகத்துக்கு படத்தை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள்? உண்மையிலே நல்லா இருக்கு. பழைய நிலவுக்கு உண்மையிலே திருப்பி கொண்டு போயிருக்கார், எங்களை திருப்பி மழை வச்சுட்டார். அதெல்லாம் வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு இப்படி ஒரு என்ன சொல்ல ஒரு உணர்வு. அது நான் இதில் என்ன சொல்ல கடைசி சண்டைக்கு நிற்கலை, அனுபவம் இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த எங்கள்கிட்ட எல்லோரும் வந்து சொல்ல கேட்டு தெரிஞ்சோண்ட அனுபவம். அதை இப்போ நேரில் பார்த்த மாதிரியே ஒரு எங்களோட சொந்த அண்ணாக்கள் தம்பியாக்கள் எல்லாம் நின்று தான் வந்தவங்க சொல்லுவாங்க. இப்படி தான் பக்கத்தில் என்ன இவங்களுக்கும் அந்த என்ன சொல்கிறது அந்த உணர்வு அப்படியே கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டியிருக்கிறார். என்ன சொல்கிறது ஒரு நன்றி அண்ணாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நல்லா இருக்குது உண்மையில். இது ஒரு எடுக்க வேண்டிய படம். அந்த அளவில் உண்மையில் மதிசுதான்னா அவற்றை முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறார். முக்கியமாக இப்போ இருக்கிற இளைஞர்கள் இந்த படத்தை பார்க்குற நல்ல என்னென்னா நாங்கள் ரொம்ப நாளாக கடைசி வரைக்கும் அங்கே இருந்து சாப்பாடுகள் தண்ணி எதுவுமே இல்லாமல் உதவிகள் ஒருத்தர் இல்லாமல், ஆனால் எல்லாருக்கும் சொன்னாலும் அது புரியாது. ஆனால் படம் மூலியமாக வந்தது எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் தேங்க்ஸ் மனசுக்கு. பெரும் பிரச்சனை கதை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? போர் கொடியதை நான் சொல்கிறேன். அவங்க தான் விரும்பினோம். யுத்தம்ன்றது யாருக்குமே வேண்டாம், சமாதானமாக இருக்கணும். ஆனால் இப்படியான படைப்புகள் வந்து நாங்கள் ஊக்குவிக்கணும். இப்போ தென்னாட்டு திரைப்படங்களை விட உள்ளூர் திரைப்படங்களையும் எங்களோட மக்கள் வந்து கூட்டமாக வந்து க்ரௌட்டாக வந்து பார்க்குறது வரவேற்கணும். உலக சினிமா இந்திய சினிமாவோட ஈழ சினிமாவை நாங்கள் வாழ வைக்கணும். அதுதான் மெயின் பிரச்சனை. நிஜமான எங்களோட நாங்கள் நிஜமாக வாழ்ந்த வாழ்க்கையில் வந்து அப்படியே நிஜமாக கண்ணுக்கு முன்னு கொண்டிருக்கணும். அதை விட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள். ஓகே நல்லா இருந்தது. எங்களோட தமிழ் கதையை வடிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுனால இல்லை என்று கடைசியில் வந்து முடிச்சிருக்கிறார். இப்படி தான் இந்த பாடம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். பட் இந்த இப்போ நாட்டில் நடத்துல இந்த இப்படி ஒரு படம் எடுக்கிறதே பெரிய விஷயம். அதையும் தாண்டி எடுத்ததுக்கு இந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். சொல்லுங்கள். வேறு லெவல் உண்மையாக எல்லோரும் வந்து கட்டாயம் பாருங்க. சத்தியம் ஒரு ஸ்க்ரீன்லேருந்து பக்கா டயலாக் எல்லாம் வேறு லெவலில் இல்லைங்க. இல்லை இப்படியான படங்களை ஓட விட மாட்டாங்க. சொல்லு வேண்டது சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் காட்சினா தத்ரூபம் எடுத்துருக்கு, நல்லா வந்துருக்கு. ஓகே 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 யதார்த்தமான நடிப்பு. அதே மாதிரி உண்மையாக இப்படியான படங்கள் வந்தால் நாங்கள் ஈழ தமிழ் சினிமா வந்து இன்னும் வளரும். உதாரணமாக சொல்ல போனால் நாங்கள் எல்லாம் வந்து இந்திய சினிமாலாம் தங்கி இருக்கிறோம். இப்படியான இயல்பான நடிப்போடு வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் உள்ளதை உள்ளமாறு ஒரு ஆவணப்படுத்தல் முயற்சியாக இந்த படம் வந்திருக்கு. உண்மையிலேயே மிக சிறப்பாக இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்க வேணும். எங்களுடைய ஆசையம் அதுதான். ஈழத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த சந்ததிக்கு வந்து தெரியப்படுத்தணும் எங்களுக்கு என்ன நடந்தது, நாங்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்ற வாழ்க்கையை தெரியணும். நிறைய இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்குது. முக்கியமாக இளைஞர்கள் இந்த படத்தை வந்து கட்டாயம் பார்க்கணும்னு சொல்லி நான் தனிப்பட்ட ரீதியாக கேட்டுக்கொள்வேன். நன்றி. இதில் என்ன சொல்கிறேன்டா, இப்போ பங்கர் வாழ்க்கை அனுபவிக்காத ஆக்கள் இருக்கணுமில்லோ, இதை பார்த்தா போதும். இதை பார்த்தா எல்லாமே அதில் முழுக்கவே சொல்கிறாங்க, முழுக்கவே விளங்கிடும். இதை விட வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அதில் படத்தை பற்றி கருத்து சொல்லுவாங்க. படத்தை பற்றி கருத்துன்னா நேரடியாக நாங்கள் அனுபவித்த சம்பவங்கள் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. அந்த பங்கரமைச்சா பிறகு உள்ளே நடக்கிற சீன்கள் கொஞ்சம் மனதை இதான் இவ்வளோ பாதுகாப்பு இருந்தும் நாங்கள் உயிரை இழக்க வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லி ஒரு வேதனையான நிகழ்வு தான். காலம் கடந்து விட்டது. எங்களால் எதுவுமே இனிமேல் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு போய்விட்டது. நல்லா இருக்குது. நல்ல வசன அமைப்பு, நல்ல டைரக்ஷன் எல்லாம் நல்லாவே இருக்குது. அங்கே சொல்லுங்கள். நீங்கள் மதிசுதாவுக்கும் இதில் பங்கேற்ற கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
அதிலும் இந்த வாண்டவாக செய்த சங்கரும் நல்ல இது. நிச்சயமாக இந்த படத்தை சிங்கள பகுதிகளிலும் திரையிட வேண்டும் என்றது எங்களுடைய சரி, நன்றி. சொல்லுங்க படம் கிட்ட அனுபவம். உண்மையாக எங்களோட தமிழ் எங்கள் இலங்கையின் தமிழ் சினிமா வரலாற்றிலே ஒரு பாரிய மைல்கல்லாக இந்த படம் பார்க்கப்படுகிறது. உண்மையாக எதிர்காலத்தில் இத்தகைய படங்களை மதிப்புடா உட்பட வெளியிட வேண்டும். உண்மையாக எங்களோட மக்களுக்கு எதிராக நடந்த அந்த அனைத்து ஆவணப்படுத்தல்களும் இன்றைய சமூகத்துக்கு அதிகமாக தேவைப்படுகின்றன. தற்போது திசை மாறி போய் கொண்டிருக்கிற சமூகத்துக்கு இத்தகைய வழிப்படுத்தல்களையும் இத்தகைய சினிமா முயற்சிகளையும் உண்மையாக செய்யப்பட வேண்டியது. வாழ்த்துக்கள். நன்றி. ஆமாம், உங்களோட பார்வையில் படத்துட்டு எங்களுக்கு என்ன சொல்றது? ஆமாம், நல்லா இருந்தது. பார்க்க இவ்வளோ வேதனைகள் மக்கள் இவ்வளோ வழிபாடுகளுக்கு இவ்வளோ மக்கள் வட்ட இதை இந்த தத்ரூபமாக எல்லாம் எடுத்து நல்ல மாதிரியெல்லாம் செய்திருக்கிறார். அவருக்கு எங்களுக்கு தெரியும், நல்ல திறமையாயிரும், நல்லா பிள்ளைக்கு வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி அம்மா. நாங்கள் அனுபவித்தது இப்போ இந்த வாரிசுகளுக்கு தான் தெரியாமல் இருக்கும் வழியே. நீங்கள் நல்லது ஓகே, இப்படி இன்னும் 2-3 செய்யலாம். படம் எப்படி இருக்கு? நான் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மதிசுதான்றது வந்து ஸ்ரீலங்கன் ஒரு தயாரிப்பாளரில் ஒரு பிராண்ட் நேம்னு தான் சொல்லலாம். ஓகே, நன்றி. திருப்பியும் 2009ஆம் ஆண்டுக்குள்ளே என்ன கொண்டு போயிருக்குது. இந்த படைப்பை இன்னும் எதிர்பார்க்குறோம். இல்லை, முயற்சி தமிழில் எவ்வளோ ஆதரவு நாங்களும் வழங்கலாம். இந்த படைப்பை நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம். ஓகே, படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கட்டாயம் எல்லாருமே தமிழ் மக்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் முக்கியமாக. படம் பார்த்தேன். அருமையான ஒரு படம். இந்த படத்தை தயாரித்த மதுசா அவர்களுக்கு நன்றிகள். உண்மையிலே ஒரு ஆத்ம திருப்தியையும் சந்தோஷத்தையும் ஒரு நிறைவையும் தந்தது என்றால் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆவணப்படமாக இந்த படத்தை நான் கருதுகிறேன். நன்றி. படம் சூப்பராக இருக்குது. பழைய உணர்வுகளை வந்து கண் முன்னாடி கொண்டு வந்து இயக்குனர் நிறுத்தியிருக்கிறாரு. ஆனால் இந்திய காலகட்டத்தில் இந்திய தலைமுறைகள் வந்து இந்த படத்தை பார்க்கணும். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லப்போனால் தனியாக பார்க்க வேண்டிய படம் கிடையாது. இது குடும்பத்தோடு எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்க்க வேண்டிய படம். உண்மையாகவே படம் சட்டப்படி சூப்பர். நாங்கள் படத்தை பற்றி உங்களோட கருத்துக்கு? நல்லா இருக்குது, நல்ல ஷோ, நல்லா எடுத்துருக்கு. டெக்னிக்கல் சைட்டும் ஓகே. இனிஷியலாக ஸ்டார்ட்டில் கொஞ்சம் நேரம் சிலது கொஞ்சம் மூவிங் கூட மாதிரி இருக்குது. பிறகு ஓகேயா இருக்குது. நல்ல படம், பெஸ்ட். நல்லா இருந்தது பார்க்க. என்ன அந்த பின்னணி இசை அதெல்லாம் நல்லா இருந்தது. வேறு என்ன அந்த செல்லெல்லாம்பளைக்கும் கொஞ்சம் பயமாக இருந்தது. அந்த பழைய கால நினைவுகள் எல்லாம் வந்துச்சுது. வேறு என்ன படம் நல்லா இருந்தது, சூப்பர். ஓகே. மற்றது இதில் அந்த டைட்டிலில் போட்ட மாதிரி நடிச்சிருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். மற்ற டெக்னிக்கல் சைட் எல்லாம் ஓகே. மசாண்ட உம்மாண்டி அந்த படங்களில் இருந்த அந்த டெக்னிக்கல் ஃபோல்டெல்லாம் இதில் திருத்தப்பட்டு நல்லா இருந்திருக்கு. ஃபில்மிங் நல்லா இருக்குது. அந்த கேமரா ஐஃபோனுக்கான அந்த ஃபில்மிங் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் மதுசுதாக்கு. படம் நல்லா இருக்கு. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்கணும். உண்மையாக ஒரு வரியில் சொன்னால் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்குமே நெஞ்சு ஒரு பாரமாகவே இருந்துச்சு. இது இந்த ஜெனரேஷனில் அடுத்த ஜெனரேஷனுக்கும் இது போய்கொண்டே இருக்கணும். தொடர்ந்து இந்த படம் எல்லாரையும் போய் ரீச் பண்ண வேணும். வெளிநாட்டில் இருக்கிற எங்களை பிள்ளைகள் எல்லாம் இது பார்க்க வேணும். அவ்வளோ அந்த இவர் என்ன. தேங்க்யூ. நான் என்னடா இது அந்த உண்மையான வாழ்க்கையை, எங்களுடைய வாழ்க்கையை மது அழகாக படமாக இருக்குது. எல்லா விதத்திலும் டெக்னிக்கல் சைட், நடிப்பு எல்லாமே இது அந்த ரியலான அந்த போர்க்காலத்து வாழ்க்கையை இந்த படம் சித்தரிக்கிறது. அதிலே அந்த படம் ஒரு வெற்றி. மற்ற இந்த படத்தை உலகமெல்லாம் கொண்டு போகிறதால உண்மையில் எங்களை இந்த வாழ்க்கைன்ற இந்த போர் என்ற கொடுமை அந்த கடைசி வசனம் சிவா சொல்லுறான், தம்பி சொல்லுங்கோ இந்த போர்ன்றது பெரிய இதண்டு. அதுதான் அந்த செய்தி, படத்தின் செய்தி என்றாதான் சொல்லுவேன். மற்றபடி ஒரு வாழ்க்கை அழகான படம், எல்லோரும் கட்டாயம் பார்க்கணும் என்று சொல்லுவேன். தமிழை பிறந்தாக்கள் எல்லாரும் எங்களை சமுதாயத்தில் எல்லாரும் இதை பார்க்கணும். அதுதான் எங்களை வாழ்க்கை என்றது. ஓகே, நன்றி. அம்மா கருத்து தானே நானும். ஓகே, என்னுடைய பார்வையில் எல்லா விதத்திலையும் அழகாக எடுக்கப்பட்டிருக்குது. மற்ற பார்வதி அந்த லேடியோட நடிப்பு மிக திறமான ஒரு நடிப்பு.
மற்றது பாடினதும் அவள் தானே, அவள் பாடினது உண்மையின்படி இந்த இதில் அவள் அவ்வளோ துணிவாக நல்ல வடிவாக செய்திருக்கிறா. எல்லாருடைய மனதையும் உருக்கிறதையும் கவர்றதையுமா அவருடைய நடிப்பு இருந்தது. மேலும் மேலும் மதுசுதா இது மாதிரியான வெற்றி படங்களை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். போர் என்ற கொடுமை நீ மீண்டும் மீண்டும் வரக்கூடாமல் சமாதானமாக மக்கள் வாழ வேண்டும். சில பேருக்கு விளங்காம படத்தை தப்பா கொண்டு சேர்க்கணும். இல்லை அப்படி என்று அதான் செய்தி, அதுதானே சொல்லி வாழ்க்கையை காட்டி சமூகத்துக்கு சொல்கிற செய்தி அதுதான், அதான் முக்கியம். பட் அவே அந்த நடிப்பெல்லாம் பரவாயில்ல, அந்த படியும் கொஞ்சம் அந்த கொஞ்சம் இறுக்கமெல்லாம் காமெடி மாதிரி அந்த சின்ன படியுண்டு அது கொஞ்சம் கொண்டு போகுது. ஓ வந்து மற்றது மற்றாக்கள் பரவாயில்ல. எனக்கு அந்த அவந்தையில் கொஞ்சம் சில இடத்துல அந்த வசனம் கதைக்கு சிலது ஒரு இடத்த கொஞ்சம் வித்தியாசமான அந்த இல்லை மாடுலேஷன் வருது, கொஞ்சம் ஸ்டாண்டர்டான அக்கள் அவையால் இதோட சில இடத்துல ஒட்டையில் அவன் அந்த அம்மா அந்த மற்றபடி எல்லாம் ஓகே சூப்பர். ஓகே அம்மா இன்னும் சொல்ல இருக்கு. என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்குது. எனக்கு பார்க்கவே சந்தோஷமாகவும் இருக்குது, கண்ணும் கிளங்குது. அதை விட பேரன் நடிச்சிருக்கிறான் நல்ல. என் பிள்ளைக்காக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி நன்றி. இன்னும் அவர் வளர வளர நீங்கள் எல்லாரும் உதவி செய்யணும் கேட்குறேன்.